இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, நம்ம வந்து சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் எதையுமே கொண்டு போக போறது இல்ல. ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது ஆபிரகாம கர்த்தர் செல்வ சீமானா மாத்தினாரா? செல்வ சீமானா மாத்தினாரா? யோபு முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? பரிசுத்தவான்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஊழியத்திற்கு வந்து ஆண்டவரை மரிக்கும் போது அவரை அடக்கம் பண்றதற்கு யாருமே அடக்கம் பண்ணி இராத ஒரு காஸ்ட்லியான ஒரு கல்லறையை ஒரு மனுஷனை கர்த்தர் அதுக்காக வச்சிருந்தாரா? அதனால நான் நம்புறேன், கர்த்தர் ஐஸ்வர்யத்தின் மேல மனசை வைக்க கூடாதுன்னு தான் சொல்றாரே தவிர, நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கிறத கர்த்தர் விரும்புறாரு, நம்ம நல்லா இருக்கிறதா ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா என்ன பண்ணாதீங்கன்னா, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அதிகமாகும் போது கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அதுக்கு பின்னாடியே போயிடாதீங்க, அது மேல நீங்க வந்து நாட்டம் தூக்கி தலையில வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஆனா கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணணும்னா முதல்ல நீங்க உங்களை நம்ப கூடாது. யாரை நம்பணும்னா உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பணும். 3ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு மனுஷனை கடந்த நாட்களில் திருநெல்வேலியில சந்திச்சேன். 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் அவரை நடத்துற விதம், கர்த்தர் அவரை உயர்த்தி இருக்கிற விதம் ஆச்சரியமா இருக்குது. என்ன ஆண்டவர்னு கேட்டா, பாஸ்டர் நான் ஒரு பேதை, எனக்கு ஏபிசிடியே தெரியாது, என் பேரை ஒழுங்கா எனக்கு தெரியாது, ஆனா என்னமோ தெரியல ஆண்டவர் என்னை கிருபையாய் ஆசீர்வதித்து இவ்வளோ பெருக பண்ணினார். நான் நம்புறேன் நிறைய பேரை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களுக்கே தெரியும், இங்க நிறைய பேரை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த தேவனுடைய மகிமை கடந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவரை கண்மூடித்தனமா நம்பணும். என்ன உயர்த்துறது கர்த்தருக்கு லேசான காரியம், என்ன பிளஸ் பண்றதுக்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். நினைச்சாருன்னா, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேனே, ஒரு காலையில அந்த வயல்வெளிக்குள்ள போகும்போது பிச்சைக்காரி, வயல்வெளிக்குள்ள போகும்போது ரூத் யாரு? உண்மைதானே, பிச்சைக்காரி தானே. அவ்வளோ அழகு பிள்ளையா இருந்தாலும் அவ கையில ஒண்ணுமே, அடுத்த நேரம் சாப்பிடறதுக்கு வழி இல்ல. அந்த வயல்வெளியில யாராவது சிந்தி போடுறத பொறுக்கிறதுக்காக போடுறா. 24 ஹவர்ஸுக்குள்ள அங்கிருந்த ஒரு மனுஷன் தன்னுடைய மனசுல ஏவப்பட்டு அந்த வயல்வெளிக்கு ஓனரா, நீதாமா இனி இது ஓனரு, நீதாமா ஓனர். கர்த்தரால செய்ய முடியுமா? முடியாதா? நான் நம்புறேன், கர்த்தர் நீங்க இருக்கிற பட்டணத்துல இருக்கிற இடத்துல உங்க கைகளை உயர்த்துறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தருக்கு, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவரால, என்ன பெருக பண்றதுக்கு ஆண்டவரால, என் கர்த்தரால முடியும். நான் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் என்ன பிளஸ் பண்றதுக்கு ஆண்டவரால முடியும். அதனால உங்களை பார்க்கவே வேண்டாம், உங்க அப்பாவை பார்க்கவே வேண்டாம். எங்க அப்பா பிச்சைக்காரர், எங்க அப்பா வசதி இல்லாதவர், எங்க குடும்பம் ஒண்ணும் இல்லாதது. கர்த்தர் ஒண்ணும் இல்லாத குடும்பத்தில் உள்ளவங்களை தான் கர்த்தர் தலைவனா